அடடா, இந்த வெயிலு மண்டைய பொளக்குதே. ஏதாச்சும் குளிர்ச்சியா குடிச்சா நல்லா இருக்குமே. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா உடம்புக்கு நல்லதா? அப்ப உடம்புக்கு ஹெல்த்தா? கூலா இருக்க, என்னதான் குடிக்கிறது? இப்படிலாம் நினைக்கிற உங்களுக்கு ஒரு செம்ம டிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். வாங்க அது என்னன்னு பாப்போம். இது பார்க்க எள்ளு மாதிரி தான் இருக்கும். ஆனா எள்ளு இல்லங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? அட நம்ம சப்ஜா விதைங்க. லைட்டா தண்ணியில மிக்ஸ் பண்ணா வெறும் ஜெல்லி மாதிரி இருக்கும். ஆனா இதுல இருக்க சூப்பர் பவர் வேற லெவலுங்க. நம்ம மதுரையில பேமஸா இருக்க ட்ரிங்க் என்னன்னு கேட்டா ஜிகர்தண்டா தாங்க. அதுலயும் ஜிகர்தண்டால சப்ஜா இல்லன்னா இட்லிக்கு சட்னி இல்லாத காம்பினேஷன் தாங்க. சத்தியமா சொல்றோம், இந்த விதை தான் அந்த ட்ரிங்கோட ஹைலைட்டே. ஒரே ஒரு விதை, ஆனா எம்பிட்டு நன்மைன்னு தெரியுமா? நீரிழிவு உள்ளவரா நீங்க? இதுல உள்ள ஃபைபர் உங்க ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கும். சோ இத தினமும் எடுத்துக்க மறந்துடாதீங்க. சாப்பாடு செம்மையா இருக்கணும், ஆனா மலச்சிக்கல் வேண்டாம். இந்த விதை தாங்க தீர்வு. இதுல இருக்க நார்ச்சத்து நம் உணவுல இருக்க அதிக அளவு தண்ணீருடன் சேரும் போது தண்ணீரை உறிஞ்சி நம்ம குடலுக்கு தண்ணீர் இழுக்க உதவுது. இதனால நோ மலச்சிக்கல் பிரச்சனை. நம்ம குடல் ஒரு ஃபேக்டரி மாதிரிங்க. அதுல நல்ல பாக்டீரியா இருந்தாதான் செரிமானம் எல்லாம் நடக்கும். இதை ஏன் இப்ப சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதாவது இந்த சப்ஜால இருக்க பெக்டினுக்கு ப்ரீபயாட்டிக் நன்மைகள் இருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால இது நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியாக்கள் வளர ஹெல்ப் பண்ணுதுங்க. மடமடன்னு உங்க தொந்தி கரையணுமா? ரொம்பவே சிம்பிள். காலையில வெறும் வயித்துல சப்ஜா ட்ரிங்க் குடிங்க. 6 பேக் கன்ஃபார்ம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதாங்க. ஒரு சின்ன விதை தான், ஆனா இதுல இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உங்க இதய பிரச்சனை, இரத்த அழுத்தம், ஸ்ட்ரோக்னு எல்லாத்துக்கும்னு சொல்லுங்க. முகம் ஜொலிக்கணுமா? முடி பளபளன்னு இருக்கணுமா? உடம்ப டீடாக்ஸ் பண்ணணுமா? அதுவும் இயற்கை முறையில. அப்ப நீங்க எடுத்துக்க வேண்டியது இந்த சப்ஜாவை தான். சப்ஜா விதையில பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சையை எதிர்க்கக்கூடிய தன்மை நிறையவே இருக்குங்க. அதனால வாய், மூக்கு, தொண்டை பகுதியில இருக்க புண்களை வேகமா சரி பண்ணிடும். கர்ப்பிணிகளே உங்களுக்காகத்தான். கவனமா கேட்டுக்கோங்க. இந்த விதைய சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்க ஈஸ்ட்ரோஜன் லெவல் அஃபெக்ட் பண்ணலாம். சோ ப்ளீஸ் கேர்ஃபுல். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு 15 நிமிஷம் வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வைங்க. அப்புறம் அது ஜெல்லி போல மாறிடும். அதுக்கப்புறம் எலுமிச்சை ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்மூத்தி, சாலட், ஐஸ்கிரீம்னு எதுல வேணும்னாலும் மிக்ஸ் பண்ணலாம். சரி, இந்த விதையை டெய்லி எவ்வளவு எடுத்துக்கணும்னா 2 டீஸ்பூன் தான். சரியா ஊற வைக்காம சாப்பிடாதீங்க. மூச்சு திணறல் வரலாம். சோ எப்பவுமே நல்லா ஊற வச்ச பின்னாடி யூஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன விதைகள் தான், ஆனா பெரிய பெரிய நன்மைகள். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஜாவை குடிங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கூல் கண்டென்ட்ல சந்திப்போம்.